பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. சோதனையை சகிப்பவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. சோதனையை சகிப்பவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. ஜீவ கிரீடம் பெற்றிடுவான், ஜோதியாய் பிரகாசிப்பான். ஜீவ கிரீடம் பெற்றிடுவான், ஜோதியாய் பிரகாசிப்பான். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 12வது வசனம். யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். உலகத்திலே பலவிதமான சோதனைகள் உண்டு. ஆண்டவரே சொல்லுகிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. பல சோதனைகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் கூட அந்த சோதனைகள் நம்மை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. சில சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிட்டாலும் கூட அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த சோதனை நாட்களிலே அவன் தன்னுடைய உத்தமத்திலே நிலை நிற்கும் பொழுது, ஒருபோதும் பின்வாங்காமல் இருக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு மிகவும் பாடுகள் வழியாக கடந்து போகும் பொழுது அவன் அவை எல்லாவற்றையும் பொறுமையாய் சகித்தான். அவன் உத்தமனாய் இருந்தான். அவன் மனைவி கூட வந்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்ன பொழுதும் கூட அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையும் அனுபவிக்க வேண்டாமோ என்று சொன்ன. கர்த்தர் ஒருபோதும் தீங்கு செய்கிற தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்கிற தேவனும் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அவனவன் தன் சுய இச்சையினால் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியினால சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அநேக நேரங்களிலே நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது என்ன செய்வோம் என்று தெரியாமல் திக்கி தடுமாறி போய்விடுகிறோம். ஆனால் அந்த சோதனையின் மத்தியிலே விசுவாசத்திலே நாம் உறுதியாய் நிலைத்திருக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் புகழ்ச்சியையும் கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்வோம். அழிந்து போகிற ஒரு பொன்னையே அக்கினியினாலே சோதித்து அதிலே காணப்படுகிற எல்லா விதமான அழுக்குகளையும் அகற்றி சுத்த பொன்னாக மாற்றுகிறது அந்த பொன் வேலை செய்கிறவனுடைய வேலை.
அக்கினியினால் சோதிக்கப்படுகிற பொன்னை பார்க்கலும் நம்முடைய விசுவாசம் விலையேறப்பெற்றது. அந்த விசுவாசம் சோதிக்கப்பட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது புகழ்ச்சியையும் கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய விசுவாச சோதனையிலே நாம் பொறுமையாய் சகித்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து புகழ்ச்சியையும் கனத்தையும் மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தாமே சோதிக்கப்பட்டார். ஆண்டவராகி இயேசு அந்த வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது பிசாசானவன் சோதனையை கொடுத்தான். அந்த சோதனையெல்லாம் ஆண்டவர் வார்த்தையினாலே ஜெயித்து விட்டார். ஆகவே இந்த நாளிலே நாம் ஒருவேளை இப்படிப்பட்ட சோதனைகள் வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமையுள்ள வார்த்தைகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய சோதனை நாட்களிலே நமக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவராகி இயேசு வல்லமையுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் ஒருபோதும் சோதனையிலே விழுந்து போவதில்லை. நாம் சோதனையை ஜெயித்து மேற்கொண்டு முன்னேறி செல்வோம். யோபு புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று பக்தனாகி யோபு சொல்லுகிறார். அவர் பொறுமையோடு கூட காணப்பட்டார். சோதனை நேரத்தில் பொறுமையாயிருந்தார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். யோபுவை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். அவன் உத்தமன், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அவனைப் போல அந்த பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொன்னார். அவன் சாத்தானால் சோதிக்கப்படும் பொழுது ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார். அந்த சோதனையின் மத்தியிலே அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் சொல்லுகிறான், நான் போகும் வழியை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார், அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி. ஆகவே இந்த நாளிலே பல சோதனைகளை கடந்து நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சோதனைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியான ஒரு வழியை நான் காண்பிப்பேன். அந்த சோதனையிலிருந்து நீங்கள் ஜெயத்தை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நீங்கள் அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிக நித்திய கனத்தை மகிமையை நமக்கு பெற்று தருகிறது. ஆகவே சோதனை நேரங்களிலே நாம் சோர்ந்து போகாமல் பொறுமையாய் சகித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை முழுமையாய் பெற்றுக்கொள்வோம். சோதனை நேரத்தில் சோர்ந்து போகாதபடி உத்தம இருதயத்தோடு நாம் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கும் பொழுது முடிவிலே ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அழியாத ஒரு ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிட பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான சோதனைகளை கடந்து வந்திருக்கலாம். இவை எல்லாவற்றையும் சகித்து உத்தமமாய் ஜீவித்து மேன்மையான ஜீவ கிரீடத்தையும் பரலோக நன்மைகளையும் பாக்கியங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.